அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? பொருள்: அறநெறியில் நின்று இல்லற வாழ்க்கையை சரியாக நடத்துவோர் அந்த வாழ்க்கையை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு நெறியில், அதாவது துறவறம் போன்ற பிற வழிகளில் சென்று பெறக்கூடிய பயன் நன்மை இல்லை. எனவே இல்லறத்திலேயே எல்லா நன்மைகளையும் அடைய முடியும். இதன் சிறுகதை தேடி அலைந்த தெய்வீகம். முத்தையா என்பவர் ஆன்மீக தேடலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவருக்கு திருமணமாகி மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருந்தால் இறைவனை அடைய முடியாது, மோட்சம் கிடைக்காது என்று அவர் நம்பினார். அதனால் குடும்பத்தை பிரிந்து காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தவம் செய்ய தீர்மானித்தார். ஒருநாள் அவர் காசிக்கு செல்லும் வழியில் ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். அவரிடம், ஐயா, நான் என் குடும்பத்தை துறந்துவிட்டு அமைதியையும் புண்ணியத்தையும் தேடி அலைகிறேன். நான் எங்கே சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டார். அந்த ஞானி சிரித்துக்கொண்டே, முத்தையா, உன் வீட்டிற்கு திரும்பிச் செல். அங்கே உன் வயதான பெற்றோருக்கு பணிவிடை செய். உன் மனைவிக்கு துணையாக இரு. உன் குழந்தைகளுக்கு நல்ல நெறிகளை கற்றுக்கொடு. பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய். இதைவிட பெரிய புண்ணியம் வேறெங்கும் இல்லை என்றார். முத்தையா குழப்பத்துடன், இதெல்லாம் சாதாரண விஷயம்தானே ஐயா, இதில் எப்படி தெய்வீகம் கிடைக்கும் என்றார். அதற்கு ஞானி, அன்பு செலுத்துவதும் கடமையை சரியாக செய்வதும் தான் மிகப்பெரிய அறம். இல்லறத்தில் இருந்து கொண்டே பிறருக்கு உதவி செய்து அறநெறி தவறாமல் வாழ்ந்தால் நீ காசிக்கு சென்றோ அல்லது காட்டில் தவம் செய்தோ பெறப்போகும் பயனை விட அதிக நன்மைகளை உன் வீட்டிலேயே பெறலாம் என்று விளக்கினார். வள்ளுவர் சொன்னது போல அறவழியில் இல்லறம் நடத்துவோர் எங்கும் தேடி அலைய தேவையில்லை. அவர்கள் இருக்கும் இடமே புனிதமானது என்பதை முத்தையா உணர்ந்தார். மீண்டும் தன் இல்லம் திரும்பி கடமைகளை செய்வதை உண்மையான அறம் என வாழ்ந்து காட்டினார். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.